அஸ்ஸலாமு அலைக்கும் மகளே. கடந்த சில நாட்களா அண்ணன் புதுசா ஒரு விஷயத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது நல்லா போகுமா இல்லையான்னு தெரியல. ஆனா நல்லா போகும்னு ஒரு நம்பிக்கையில ஆரம்பிக்கிறேன். என்ன ஏதுன்ட்டு கூடிய சீக்கிரம் சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ இன்னைக்குள்ள கதைக்கு வருவோம். நேத்து நைட்டு நம்ம குலாப் ஜாம் சாப்பிட்டோம். அந்த டப்பாவை ஓபன் பண்ணும் போதே என் மைண்டுக்கு லைட்டா இல்ல டார்க்காவே தெரியும் சிந்திடுவான். நேத்துக்கு சிந்தல, இன்னைக்கு சிந்திட்டான். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவன் மேல வச்சாலும் அதை பிரேக் பண்ணாத ஒரு பையன். நேத்துக்கு குலாப் ஜாமுன், இன்னைக்கு ரசகுல்லா. நமக்கு குலாப் ஜாமுன் பிடிச்ச அளவுக்கு ரசகுல்லா பிடிக்காது. அதனால ஒரே ஒரு துண்டு எடுத்து வாயில போட்டு மிச்சத்தை அவன் கிட்ட கொடுத்துட்டேன். ரசகுல்லா ஒரு அருமையான ப்ரீ ஒர்க் அவுட்டா வேலை செஞ்சு நல்ல ஜிம்முக்கு போய் கால் ஒர்க் அவுட் போட்டுட்டு போன வீடியோல சொல்லியிருப்பேன், நம்ம வழக்கமா வாங்குற பீஃப் கடையில லைட்டா விலை ஏத்தி விட்டு நம்ம மண்டையில பட்டைய போடணும். ஆனா இன்னைக்கு போய் என்ன ஏதுன்னு கேட்டு லைட்டா நம்ம மண்டையில பட்டை போடுற மாதிரி தான் இருக்கு. ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேங்க. இன்னும் நாளா அன்னைக்கு ஆட்டு இதுக்கு ஒரு முடிவை கண்டுபிடிப்போம். வீட்டுக்கு வந்துட்டு டெய்லி பீஃப் தானே சாப்பிடுறோம், இன்னைக்கு அது கூட சாம்பார் வச்சு சாப்பிடலான்ட்டு ஒரு யோசனை. சாம்பார் வைக்கும் போது மண்டைக்கு உரைக்குது. இதுக்கு முன்னாடி நான் சாம்பார் செஞ்சு சாப்பிடும் போது நிறைய பேர் ரெசிபி கேட்டிருந்தாங்க, அதை மறந்தே போயிட்டேன். சாம்பார் வைக்கும் போது கையோட ரெசிபி வீடியோவை எடுத்து போட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ தான் ரெசிபி வீடியோ. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோல அட்டாச் பண்ண ட்ரை பண்றேன், பாத்துக்கோங்க. சாம்பாரை வச்சுட்டு பீஃபை குக்கர்ல போட்டுட்டு அடுக்கால ஸ்லாப் ஃபுல்லா ஒரே குப்பை, அது எல்லாத்தையும் நல்லபடியா கிளீன் பண்ணி முடிச்சிட்டேன். எப்படி ஜம்மன் கிளீன் பண்ணிட்டேனா? இத ரெசிபி வீடியோ எடுக்க முன்னாடி கிளீன் பண்ணிருக்கணும், ஆனா எடுத்து அப்புறம் தான் கிளீன் பண்ணேன். கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. பீஃப் வெந்ததும் மதிய வேலைக்கு நல்லபடியா சாப்பிட்டுட்டு கையோட மீன் என்ன மாத்திரை எல்லாம் போட்டுட்டு ஒரு சின்ன நடைபயணம் போனேன். போயிட்டு வர வழியில நம்ம சேட்டை கடையில முன்னாடி எல்லாம் நம்ம கச்சா மேங்கோன்னு ஒரு முட்டாய் சாப்பிடுவோம். ஸ்கூலு காலேஜ் எல்லாம் படிக்கும் போது இந்த முட்டாய் தான் வாங்கி வாயில போட்டு மென்னுட்டு இருப்பேன். கோல்டு டேஸ்லாம் ஞாபகம் வந்துட்டு அதுல ஒன்ன வாங்கி வாயில போட்டுட்டு 5 எண்ணத்தை வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டு வந்துட்டேன். நம்ம இனி நாளைக்கு எல்லாம் ஜிம் போகும்போது ஜம்முன்னு ஒரு முட்டாய் எடுத்து வாயில போட்டு மென்னுக்கிட்டே போக வேண்டியதான். வீட்டுக்கு வந்து கொஞ்சம் எடிட்டிங் வேலையெல்லாம் இருந்து அதெல்லாம் பார்த்துட்டு நைட்டுக்கு மதிய வச்சுட்டு சாப்பிட்டா பாத்திரத்தை எல்லாம் நல்லா கழுவி வச்சுட்டு நேரத்துக்கு இன்னைக்கு வீட்டுல உள்ள குப்பையை போடல. இன்னும் விட்டனா வீடு டமால் தான். அதையும் குப்பையில கொண்டு போட்டுட்டு நாளை நிறைவுபடுத்திக்கிறேன். வரட்டா. ஒழுக்கம் முக்கிய மகளே.